ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. மகா கும்பமேளா அப்படிங்கிறது இந்தியாவில் நடைபெற மிக பிரம்மாண்டமான விழாக்கள்ல முதன்மையானது. கும்பமேளா பத்தி பலருக்கும் முழு விவரங்கள் தெரியாமல் இருக்கும். இந்த விழா எதுக்காக நடத்தப்படுகிறது, மகா கும்பமேளா அன்னைக்கு என்ன செய்யணும், மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட முடியாதவங்க என்ன செய்யலாம், அப்படி மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகின் மிக பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான். சன்னியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்கள்ல தான் நடத்தப்படும். இருந்தாலும் பிரயாக்ராஜ்ல நடைபெற கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. கும்பமேளாவில் 4 வகையான கும்பமேளாக்கள் இருக்குது. அதாவது ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லி 4 வகையான கும்பமேளாக்கள் இருக்குது. இவை ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆர்த் கும்பமேளா அப்படிங்கிறது 6 வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுறது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜ்ல நடத்தப்படும். பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்கள்லயும் நடத்தப்படும். மக்கு கும்பமேளா கும்பமேளாங்கிறது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இதை சேட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்றது உண்டு. மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். சரி, கும்பமேளா தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை, அதாவது கும்பத்தை எடுத்துட்டு போனாரு. அப்போ அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில சிந்தி அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றியது. இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும். கும்பமேளா அன்னைக்கு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுறது மிக மிக சிறப்பானதாகும். மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். நவக்கிரகங்கள்ல சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த வருஷம் வர இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும். யானைகள், குதிரைகள், ரதங்கள், மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கிய இந்த மகா கும்பமேளாவில் ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம், ஜனவரி 29ல அமாவாசை ஸ்நானம், பிப்ரவரி 3ல வசந்த பஞ்சமி ஸ்நானம், பிப்ரவரி 12ல மகி பௌர்ணமி ஸ்நானம், பௌர்ணமி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த வருஷம் நிறைவடைய இருக்குது. கும்பமேளால கலந்துக்க முடியாதவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் மகா கும்பமேளாவில் 35 முதல் 40 கோடி வரையிலான மக்கள் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில குவிஞ்சிருக்கிறாங்க. கலாச்சார நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், உணவு கடைகள் அப்படின்னு கோலாகலமா நடைபெற்றுட்டு இருக்குது மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராடிட்டு இருக்கிறாங்க. இதனால பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. பிரயாக்ராஜில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான அனுபவத்தை உறுதி செய்வதற்காக மேம்பட்ட சுகாதார தரநிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மகா கும்பமேளா 2025 மில்லியன் கணக்கான பக்தர்களின் வசதிக்காக தொழில்நுட்பம் மற்றும் AI கருவிகளை பயன்படுத்துகிறது.
மகா கும்பமேளா உலகின் மிக பெரிய அமைதியான மக்கள் கூட்டமாகும். இந்த கூட்டத்துல மில்லியன் கணக்கான பக்தர்கள் புனித நீரில் தன்னை மூழ்கடிப்பதின் மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து தன்னையும் தங்கள் முன்னோர்களையும் விடுவித்து இறுதியில் மோட்சத்தை அல்லது ஆன்மீக விடுதலையை அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கும்பமேளா உறுதியாக வேரூன்றியுள்ளது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற மகா கும்பமேளாவில் நாமும் கலந்துகிட்டு புனித நீராடணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவங்க தங்களுடைய பகுதியில இருக்கிற புனித நதிகள், திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.